கன்சிடரேஷன் இல்லாம ஒரு கான்ட்ராக்ட்ன்றது ஃபார்ம் ஆகுமா? செக்ஷன் 10 எசென்ஷியல் நம்ம சொல்லிட்டோம். கன்சிடரேஷன் வந்து மஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து லாஃபுல் கன்சிடரேஷன் தான். ஸோ கன்சிடரேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 2 கிளாஸ் D-ல சொல்லியிருக்காங்க. சோ ப்ராமிசருடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு விஷயத்த பண்றாங்க இல்ல பண்ணாம இருக்காங்க, இதுதான் வந்து கன்சிடரேஷன் சொல்றாங்க. சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும்னா சம்திங் இன் ரிட்டர்ன், இதுதான் கன்சிடரேஷன் சொல்றோம். சோ இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கணும்னா ஏ வந்து அவருடைய பைக்கு 30,000 பிக்கு சேல் பண்றாருன்னா, சோ பி வந்து அங்க கன்சிடரேஷன் அமௌண்டா இருக்குது அந்த மணி தான். அந்த 30,000 கொடுத்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான கான்ட்ராக்டா ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பைக்கை வாங்கிக்கிறாங்க. கன்சிடரேஷனோட எசென்ஷியல்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி ப்ராமிசருடைய டிசைருக்கு ஏற்ப தான் செயல்பட்டு இருக்கணும்ன்றாங்க. சோ ப்ராமிசர் வந்து அவருடைய பைக்கை சேல் பண்ண சொல்லி ப்ராமிஸ் கிட்ட வராங்கன்னா, அவர் வந்து பைக்கை சேல் பண்ணிட்டு அதுக்கான கமிஷன் அமௌண்ட் தான் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு பைக்கை வந்து சர்வீஸ் விட்டு அதை ரிப்பேர்னா சரி பண்ணி அதற்கான காஸ்ட் கேட்டா அவர் அதை ப்ரொவைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. செகண்ட்லி பார்க்க போனோம்னா கன்சிடரேஷன்ன்றது தேர்ட் பார்ட்டி கன்சிடரேஷனா இருந்தா கூட வேலிட் தான், அதுவும் இந்தியாவில மட்டும்தான். இது இங்கிலீஷ்ல நீங்க பார்க்க போனீங்கன்னா அது வாய்டு. தேர்ட்லி பார்க்க போனோம்னா சோ கன்சிடரேஷன்றது ரியலா லாஃபுல்லா இருக்கணும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரிலேஷன்ஷிப் பார்க்கணும்னா நீங்க அந்த வேலையை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த மூளை கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்றது ஒரு இமேஜினரியா இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி கன்சிடரேஷன் ஆயிப்பாங்கன்னா அது வந்து வாய்டு தான். இந்தியன் கான்ட்ராக்ட் லால கன்சிடரேஷன்றது ரைட் நோ தான் கொடுக்கணும்னு கிடையாது. அதனால இந்த கான்செப்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆகியிருக்கு. So there are 3 kinds of consideration: past, present and future. பாஸ்ட்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ரீவியஸா ஒரு ஆக்ட் பண்ணிருப்பாங்க, ஸோ அதை நீங்க வந்து அக்னாலேஜ் பண்ணி இப்போ வந்து ரிவார்ட் பண்ணுவீங்க, இதுதான் பாஸ்ட் கன்சிடரேஷன். செகண்ட் ப்ரெசென்ட்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அனதர் நேம் இருக்கு, எக்ஸிக்யூட்டட் கன்சிடரேஷன். ஸோ இப்போ நீங்க உங்க பைக்கை சேல் பண்றீங்கன்னா அதுக்கான ஸ்பாட் கேஷ்ல வாங்கிட்டு பைக்கை கொடுக்குறீங்க, இது வந்து ஒரு வேல்யூ கன்சிடரேஷன். இதுதான் நீங்க ப்ரெசென்ட் கன்சிடரேஷன் சொல்றீங்க. ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் கன்சிடரேஷன், இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட்டரி கன்சிடரேஷன் சொல்லிட்டு அந்த நேம் கூட சொல்லலாம். எங்க பாத்தீங்கன்னா வந்து ஏ வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் வந்து கூட்ஸ் டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டு பி கிட்ட சொல்றாங்கன்னா, பி என்ன பண்றாருன்னா நான் டெலிவரி எப்போ கேஷ் கொடுக்குறேன். ஸோ இந்த 2 பர்சன்ஸும் வந்து ஃபியூச்சர் ப்ராமிசஸ் மேக் பண்றாங்க ஃபார் கன்சிடரேஷன் பர்பஸ்னா இதுவுமே வந்து வேலிட் தான் அண்டர் ஃபியூச்சர் கன்சிடரேஷன். இது எல்லாமே செக்ஷன் 2 கிளாஸ் B ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. நான் வந்து சில கூட்ஸ் ஆர்டர் பண்றேன், அதற்கான அமௌண்ட்டை என்னுடைய நண்பர் வந்து பே பண்றாரு. தென் அந்த டெலிவரி வந்து வரவே இல்லை. அப்ப என் ஃப்ரெண்டால அந்த கூட்ஸ் வந்து டெலிவரி பண்றவங்க கேஸ் போட முடியுமான்னு பாத்தீங்கன்னா which is not possible. செக்ஷன் 2 clause B of the Indian Contract Act 1872 நம்ம எசென்ஷியல்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அதுல தேர்ட் பார்ட்டி கன்சிடரேஷன் வேலிட்னு சொன்னோம். ஸோ இந்தியாவில பாத்தீங்கன்னா வந்து தேர்ட் பார்ட்டி கன்சிடரேஷன் வேலிட், பட் இங்கிலீஷ் லால which is void தான். தென் நம்ம இந்தியாவில வந்து அனதர் டாக்ட்ரினை ஃபாலோ பண்றோம், என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு. ஸோ பிரிவிட்டியோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம், இதை வந்து க்ளோஸ் லீகல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். யாருக்கு இடையேன்னு பாத்தீங்கன்னா ஸோ கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆகிற பார்ட்டிஸ்குள்ளதான். என்னன்னு பாத்தீங்கன்னா
ஸோ இப்ப ஏ வந்து ஏதாவது டிஃபால்ட் பண்றதுன்னா பிஆர் அவங்கள கேஸ் பண்ண முடியும். இல்ல வந்து பிஏ தப்பு பண்றாங்கன்னா ரைட் டு சீவ் இவர்கிட்ட இருக்கு. இதே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து கன்சிடரேஷனும் பே பண்றாங்கன்னா ஸோ அவங்களால கேஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் நாட் பாசிபிள். இதுதான் வந்து பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் டாக்டர்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் கேஸ் பாக்குறீங்கன்னா ஒரு ஏஜென்சில வந்து ஏஜென்ட் என்கிற கான்ட்ராக்ட வந்து பிரின்சிபல் வந்து என்போர்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. கன்சிடரேஷன் இல்லாத கான்ட்ராக்ட் நம்ம பார்த்திருப்போம். செக்ஷன் 10 எசென்ஷியலி அதான் சொல்லியிருக்காங்க. பட் கன்சிடரேஷன் இல்லாம கான்ட்ராக்ட் பேடா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இஸ் பாசிபிள். தேர் ஆர் 3 special exceptions are there under section 25 of the Indian Contract Act 1872. So section 25 subclause 1 பாத்தீங்கன்னா வந்து நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இதை நீங்க கிஃப்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு அப்பா அவருடைய சொத்தை வந்து அவன் பையனுக்கு வந்து அன்பளிப்பா கொடுக்குறாருன்னா ஆப்வியஸ்லி அவர் எதுவும் காசுன்னு எதிர்பார்க்க மாட்டாரு. சோ இப்ப இந்த டிரான்ஸ்பர் வந்து வேலைன்னு பாத்தீங்கன்னா வேலை தான். சோ அவங்க அப்பா வந்து கிஃப்ட வந்து பையன் மேல வந்து ரெஜிஸ்டர் பண்றாரு வித்வுட் கெட்டிங் எனி கன்சிடரேஷன். செகண்ட்லி பாத்தீங்கன்னா வந்து பாஸ்ட் வாலண்டரி சர்வீஸ். ஒரு காலத்துல வந்து நீங்க ஒருத்தருடைய கடையை வந்து பயில இருந்து காப்பாத்துனா அவர் உங்களுடைய உதவி அந்த ஹெல்ப் வந்து அக்னாலேஜ் பண்ணி உங்களுக்கு பயிர் கொடுக்குறாருன்னா இதுவும் வந்து வேலிடா. Thirdly வந்து acknowledgement of time bar debt. So according to the Limitation Act 1963, so loan வாங்குறாங்கன்னா நம்ம அவங்களால எப்ப கேஸ் பண்ண முடியும்னா within 3 years of time periodல வந்து கேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 3 years தாண்டி ஒரு 5 வருஷம் ஆயிடுது. ஸோ அவர் லோன் திரும்பி தரது கேஸ் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ எப்போ கேஸ் பண்ண முடியும்னா அவங்களே வந்து ஒரு லெட்டரேஜ் தராங்கன்னா உங்களுக்கு லோன் வாங்கியிருக்கேன் ஏன்னா கரெக்டான டேட்ல செலுத்த முடியல. ஸோ நெக்ஸ்ட் இயர்க்குள்ள அது கொடுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ இப்போ அது வந்து அகெயின் இட் வில் பிகம் என்ஃபோர்ஸபிள். தேங்க்யூ.